இந்த ஜாதகம் ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை இருப்பவர்களுக்காக இன்னொரு விஷயம், எனக்கு ஏதாவது ஒரு நன்மை தரக்கூடிய வழிகள் இருக்கான்னா நிச்சயமாக இருக்குது. அதான் 4வது வழி. இது அதீதமான பலன்களை அள்ளித்தரும். குறிப்பாக சொல்ல போனால் நீங்கள் வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, தங்கம் வாங்குவீங்க, சொத்துக்கள் வாங்குவீங்க. இப்பேற்பட்ட செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். இயற்கையில் எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. இவன் நல்லவன், இவன் கெட்டவன், அதனால் இவருக்கு ஆற்றல் நிறைய கொடுக்கணும், இவருக்கு கம்மியாக கொடுக்கணும் அப்படிங்கிற பாகுபாடே கிடையாது. நாம் இந்த ஆற்றலுக்கு முரண்படுகிறோம். அப்போ எதிர் செயல் செய்கிறோம். அந்த எதிர் செயலின் விளைவு தீமையாகவே அமைந்து விடும். அதே போல் சந்திரன் அப்படி இல்லாட்டி நம்மக்கிட்ட ரத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. இதே குரு அப்படிங்கிற விஷயம் இல்லாட்டி நம்மக்கிட்ட மூளை செல்களும் இருக்காது. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சு கொள்வீர்கள் அப்படின்னா, முக்கியமாக இந்த கோள்களுக்கும் நமக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ரெண்டாவது, இந்த பிரபஞ்ச ஆற்றல்னா என்ன, அதனுடைய தன்மை என்ன, அதை எப்படி பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்வோம். மூணாவது, நம்ம நினைத்ததை அடைவதற்கு இந்த கோள்களை எப்படி நம்ம ஒரு பயனுள்ள வழியில் பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத பார்ப்போம். 4வது பார்த்திங்கன்னா, இந்த கோள்கள் எப்பொழுதுமே நமக்கு நன்மை தான் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வோம். 5வது பார்த்திங்கன்னா, இனிமேல் யாராவது உனக்கு சனி பயிற்சி நடந்திருக்கு, உனக்கு டைம் சரியில்லை, நீ எது செஞ்சாலும் விரயமாகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த உண்மை தெரிந்து கொண்டவர்களுக்கு நிச்சயமாக செலவாகும். ஆனால் அந்த செலவெல்லாம் அசட்டாக கிரியேட் ஆகும். குறிப்பாக சொல்ல போனால் நீங்கள் வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, தங்கம் வாங்குவீங்க, சொத்துக்கள் வாங்குவீங்க. இப்பேற்பட்ட செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். சரி, இந்தந்த பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக உங்கள் மனசில் ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். இப்போ ரீசெண்டாக நம்ம மேற்கு திசையில் ஒரு நட்சத்திரத்தை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அது நட்சத்திரமா கோளா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் செய்திகளில் பார்க்கும் பொழுது அது வியாழன் அப்படிங்கிற கோள்பா அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ ஒரு நட்சத்திரத்தையோ இல்லை கோளையோ பார்த்து இது கோளா நட்சத்திரமா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நம்ம இருக்கிறோம். ஆனால் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே எதெல்லாம் நட்சத்திரம், எதெல்லாம் கோள்கள் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வரையறுத்து வைத்திருக்கிறார்கள் நம்ம முன்னோர்கள். சரி, கோள்களுக்கும் நமக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நிச்சயமாக தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சப்த தாதுக்களுக்கும் இந்த கோள்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அந்த கோள்களினால் தான் இந்த சப்த தாதுக்கள் நமக்கு உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா சொல்ல போனா சூரியன் நம்மளுடைய எலும்போடு நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளது. புதன் அப்படிங்கிற கிரகம் தோளோடு தொடர்பு கொண்டிருக்கிறது. அதே போல் வெள்ளி அப்படிங்கிற கிரகம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சுக்கிலம் அப்படிங்கிற அந்த விஷயத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கிறது. அடுத்தது செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எலும்பிற்குள் இருக்கும் இல்லையா மஜ்ஜை, அதனோடு நெருங்கிய தொடர்பில் இருக்குன்னு சொல்றாங்க. மூன் அதாவது நிலவு, இது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரத்தத்தோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வியாழன் அப்படிங்கிற கிரகம் நம்முடைய மூளையும் மூளை சார்ந்த செல்கள் கூட நெருங்கிய தொடர்பில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சனி கிரகம், அந்த கிரகம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து நரம்பு மண்டலங்களில் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த சப்த தாதுக்கள் தான் நம்ம உடம்புல இருக்குது. இதனோடு தான் இந்த கோள்கள் நெருங்கிய தொடர்பில் இருக்குன்னு சொல்லப்படுது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்த 7 கிரகங்கள் சப்த தாதுக்கள் ஆயிடுச்சு. சரி, இன்னும் 2 நிழல் கிரகம்னு சொல்கிறாங்களே, அது மறைபொருளாக இருக்கக்கூடிய ஒன்று மனம், இன்னொன்று உயிர். இதற்கு கூட நெருங்கிய தொடர்பு இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் கேது மனதனுடைய நெருங்கிய தொடர்பில் இருக்குது. ராகு உயிரோடு நெருங்கிய தொடர்பில் இருக்குன்னு சொல்லப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதில் ஏதாவது ஒரு கிரகங்கள் நம்ம இந்த சூரிய குடும்பத்தில் இல்லாட்டி அந்த பகுதி, அந்த உடலில் இருக்கக்கூடிய பகுதி நம்மக்கிட்ட இல்லாமையே போயிருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் சூரியன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மக்கிட்ட எலும்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. அதே போல் சந்திரன் அப்படி இல்லாட்டி நம்மக்கிட்ட ரத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. இதே குரு அப்படிங்கிற விஷயம் இல்லாட்டி நம்மக்கிட்ட மூளை செல்களும் இருக்காது. நீங்கள் ஏலியன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய படங்களில் விகாரமாக இருப்பாங்க. அப்போது அந்த சூரிய குடும்பத்திலேயோ வேறொரு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த மண்டலத்தில் இந்த மாதிரி ஏதாவது கிரகங்கள் முன்ன பின்ன இருக்கலாம், சில கிரகங்கள் இல்லாமல் போயிருக்கலாம். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஏலியன்ஸ் எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு விகாரமான சில உருவங்களாக சித்தரிக்கப்படுகிறது. ஒருவேளை இந்த கிரகங்கள்லாம் மிகச்சரியாக இப்படி இருப்பதனால தான் நமக்கு இப்படி பர்ஃபெக்டாக இந்த உருவம் கிடைச்சிருக்கு அப்படின்னு கூட ஞானிகள் சொல்கிறாங்க. சரி, இது எப்படி நமக்கும் இந்த கிரகத்துக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஒரு சுழற்சியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போ இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் நம்ம சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களும் கோள்களுமே ஒரு தன்னைத்தானே சுழண்டு கொண்டே இருக்கும். இந்த சூரியனையும் சுற்றி வரும்.
சூரியனும் சுழண்டு கொண்டு இருக்கும். இந்த சூரிய மண்டலம் முழுவதுமே இன்னொரு பெரிய ஒரு பால்வெளி மண்டலத்தில் ஒரு சுழற்சி முறையில் சுழண்டு கொண்டே இருக்கும். இது பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடியது. சரி, நம்ம டீகோட் பண்ணி பார்ப்போமே. நம்மக்கிட்ட உடல் இருக்குது, உடலுக்குள்ள திசுக்கள் இப்படி நிறையா இருக்குது, செல்கள் இருக்குது. அந்த செல்லை நம்ம இன்னும் பிரித்து பார்த்தா அணுவில் போய் முடியும். அந்த அணு கூட தன்னைத்தானே வேகமாக சுழன்று கொண்டு தான் இருக்கும். எந்த அணுவை பார்த்தாலும் அது தன்னைத்தானே சுழண்டு கொண்டு தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எது அதிகமாக சுழல்கிறதோ அதிலிருந்து ஆற்றல் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இப்போ நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம தீபாவளி அப்போ சங்கு சக்கரம் வச்சு நம்ம சுற்றி விளையாண்டுருப்போம். இந்த சங்கு சக்கரம் வேகமாக சுழலும் பொழுது இதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் இன்னொரு பொருளை தள்ளிவிடும். இதை நம்ம பார்த்துருப்போம். இதே போல தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த இயக்கம் தான் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. அப்போ எல்லா பொருள்களிலும் எல்லா கிரகங்களிலும் ஆற்றல் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது இந்த பிரபஞ்சம் முழுவதும் அது பரவி அனைவருக்குமே மேலப்பட்டு அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். சரி, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ பிரபஞ்சத்திலேருந்து வரக்கூடிய ஆற்றல் எல்லாமே ஒட்டுக்கா ஒன்று போல தான் வருது. ஆனால் எனக்கும் இன்னொருவருக்கும் வேறு வேறு பலன்களாக இருக்கிறது. எனக்கு நன்மை நடக்கிறது, அவருக்கு தீமை நடக்கிறது. இன்னொருவருக்கு இன்னும் நன்மை நடக்கிறது, எனக்கு கொஞ்சமாக நன்மை நடக்கிறது. இதெல்லாம் எதனால் அப்படின்னு ஒரு கேள்வி உங்ககிட்ட வரும். சரி, அதற்கு என்ன பதில் அப்படின்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்களேன். இப்போ மத்தியானம் உச்சி வெயிலில் 1 மணி நேரம் நான் சொல்கிற பொருட்களை எடுத்து வெயிலில் வைங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்கள். குறிப்பாக நீர், ஒரு மரக்கட்டை, அதுக்கப்புறமா ஒரு துணி, அதுக்கப்புறமா ஒரு தகரம், அதுக்கப்புறமா ஒரு காகிதம், இது எல்லாத்தையுமே எடுத்து மத்தியானம் 12 மணிக்கு உச்சி வெயிலில் வச்சுருங்க. 1 மணி நேரம் கழித்து ஒவ்வொரு பொருளில் இருக்கக்கூடிய அந்த வெப்ப அளவீடு, டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு பதிவாயிருக்கு அப்படின்னு அதனுடைய ஹீட்டை வச்சு நம்ம பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு பொருளுக்குமே தனித்தனியான வெப்பம் உள்வாங்கி இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தகரம் அதிகமாக ஹீட்டாக இருக்கும், அதே மாதிரி துணி ரொம்ப கம்மியான ஹீட்டில் இருக்கும். இப்படிப்பட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இப்போது சூரியனிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் ஒன்று தான் அப்படின்னாலும் கூட ஒவ்வொரு பொருளின் தன்மைக்கு ஏற்ப அது மாறுபடும். அதனால தான் ஒருத்தருக்கு நன்மை நடக்கிறது, இன்னொருத்தருக்கு தீமை நடக்கிறது அப்படிங்கிறத மிக எளிமையாக நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த கோள்களிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் அனைவருக்குமே பொதுவானது. எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் ஆற்றலை வாரி வழங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். இயற்கையில் எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. இவன் நல்லவன், இவன் கெட்டவன், அதனால் இவருக்கு ஆற்றல் நிறைய கொடுக்கணும், இவருக்கு கம்மியாக கொடுக்கணும் அப்படிங்கிற பாகுபாடே கிடையாது. இயற்கை எல்லா மனிதருக்குமே ஒரே மாதிரி தான் வேலை செய்கிறது. இப்போ இன்னும் உங்களுக்கு எளிமையாக சொல்ல போனால், ஒருத்தர் நல்லவர், ஒருத்தர் கெட்டவர்னு வச்சுப்போமே. 2 பேருமே 10 மாடி கட்டடத்திலேருந்து குதிக்கிறார்கள்னு வைத்துக்கொள்வோம். 2 பேருக்குமே ஒரே விளைவு தான் ஏற்படும். அப்போது இயற்கை இவர் நல்லவர், இவர் காப்பாற்றிடலாம் அப்படின்னு நினைக்காது. இந்த புவியீர்ப்பு விசை ஒரே போல தான் வேலை செய்கிறது. அதே போல் இந்த இயற்கை பேரண்டம் ஒரே மாதிரி தான் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. அப்போது இந்த இயற்கை, இந்த கோள்களிலிருந்து வரும் ஆற்றல் அனைவருக்குமே பொதுவானது. எப்பொழுதுமே இந்த ஆற்றல் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிந்து கொண்டால் போதுமானது. இந்த ஆற்றலுடைய இன்னொரு தன்மை என்ன அப்படின்னா, இந்த ஆற்றல் எல்லாமே சேர்ந்து எதை விதைத்தாலும் அது அற்புதமாக வளர்வதற்கு அது உதவி செய்யும். இப்போ குறிப்பாக சொல்ல போனால், நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக நிறைய ஒரு தோட்டம் இருக்குது, காடு இருக்குதுன்னு வச்சுப்போமே. அந்த காட்டில் நிறைய மரங்களை வளர்த்துறோம். அதில் நிறையா நல்ல நமக்கு தேவையான மரங்களும் இருக்குது, தேவையில்லாத சில மரங்களும் இருக்குதுன்னு வச்சுப்போமே. இது விதைத்து விட்டால் போதுமானது. அந்த விதை வளர்வதற்கு உண்டான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் இந்த ஆற்றல் உருவாக்கி கொடுக்கும். இப்போ குறிப்பாக சொல்ல போனால், இது நல்ல விதை, இது கசப்பை தரும், அதனால் இது வளரக்கூடாது அப்படின்னு பாகுபாடு பார்க்காது. விதைத்தால் போதுமானது. அது வளர்வதற்கு உண்டான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் இது உருவாக்கி கொடுக்கும். 3வது முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, செயலுக்கு தக்க விளைவை தருவதும் இந்த ஆற்றல் தான். இது எப்படி நடக்குது அப்படின்னு பாருங்களேன். நம்மக்கிட்ட நிறைய எண்ணங்கள் இருக்குது, நிறைய பதிவுகள் இருக்குது. தக்க சமயத்தில் இந்த ஆற்றல் நம்ம மீது பட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது தக்க சமயத்தில் ஒரு எண்ணம் நம்மகிட்ட உருவாகும். அந்த எண்ணத்தை நாம் செயல்படுத்தினால் போதுமானது, அதற்கு தக்க விளைவு வரும். இப்போது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஆற்றல்களை நாம் முழுவதுமாக ஏற்றுக்கொள்வதனால் நாம் செயல்படுகிறோம். இந்த செயலுக்கு அற்புதமான விளைவு நம்மகிட்ட ஏற்படும். இந்த ஆற்றலை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் இந்த ஆற்றலுக்கு முரண்படுகிறோம். அப்போ எதிர் செயல் செய்கிறோம். அந்த எதிர் செயலின் விளைவு தீமையாகவே அமைந்துவிடும். இப்போ இதுன்னு எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்களுக்கு ஹெச்ஆர் கூப்பிட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு இன்று முதல் இந்த மாத சம்பளத்தில் ஒரு 25% கட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு, பரவாயில்லப்பா, நல்லா வருமானம் வரும்போது எனக்கு அள்ளி கொடுத்தீங்க, இப்போ பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அடுத்த வேலை பார்ப்போமே அப்படின்னு நீங்கள் செயல்பட்டு விட்டால் அது செயல் புரிவதாக அர்த்தம்.
இதே அவர் சொல்லும் பொழுது அதை எப்படி நீங்கள் கட் பண்ணுவீங்க, அதெல்லாம் முடியாது, கட் பண்ணீங்கன்னா நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்னு அந்த முரண்பட்டு நிற்கும் பொழுது எதிர் செயல் புரிகிறீர்கள். அதனால் என்ன நடக்கும், அவர் சமயம் பார்த்து ஓ இவரெல்லாம் ஒத்து வர மாட்டார், இவர் பிரச்சனைக்குரியவர், அதனால் நீ வேலைக்கு வேண்டாம் அப்படின்னு வெளியே அனுப்பிச்சிடுவார். இது தக்க எதிர் விளைவை நம்மளுக்கு கொடுக்கும். அப்போ இந்த ஆற்றல் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பதிவுகளையும் எண்ணத்தையும் தூண்டிவிட்டு செயல்படுத்த வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது ஒருத்தருக்கு சுக்கிர தசை, அவருக்கு பார்த்திங்கன்னா கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு ஜாதகத்தில் அமைப்பு இருக்குன்னு வச்சுப்போமே, என்ன நடக்கும் அப்படின்னா இந்த சுக்கிரனிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் அவருக்கு சில தூண்டுதலை கொடுக்கும். அந்த தூண்டுதல்னால எண்ணம் ஏற்பட்டு இதை செய்வோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் அவர் ஒரே முயற்சியாக அதை செயல்படுத்துவதன் மூலமாக அவருக்கு பெரும் செல்வம் கிடைக்கும். அப்போ இது அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆற்றல் நம்மக்கிட்ட ஒரு எண்ணத்தை தூண்டுகிறது, அந்த எண்ணத்தால் நாம் செயல்படுகிறோம், அதுக்கு தக்க விளைவை நாம் பெறுகிறோம். இதே போல் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விபத்து நடக்குது அப்படின்னு வச்சுப்போமே, இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்கள். அவர் பேசாமல் இருப்பார், யாராவது வாப்பா வெளியில் போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போவார். அப்போது இவர்கிட்ட போகலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்ததுனால அவர் எங்கேயாவது போவார், ஒரு விபத்து ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும். அப்போ நன்மையோ தீமையோ அடிப்படையில் நம்மக்கிட்ட ஒரு எண்ணத்தை இந்த ஆற்றல்கள்லாம் தூண்டி விடுகிறது. அதன் வெளிப்பாடு தான் நம்ம இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சு கொண்டால் போதுமானது. இப்போ இத்தனை விஷயத்தை நம்ம தெரிந்து கொண்டோம். இதை எப்படி நாம் பயன்படுத்தி வாழ்க்கையில் நினைத்த அனைத்தையும் சாதிப்பது, ஈர்ப்பு விதிக்கு எப்படி இதை பயன்படுத்துவது அப்படின்னா, இங்கே குறிப்பாக 3 விஷயங்கள். இந்த ஜாதகம் ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை இருப்பவர்களுக்காக இன்னொரு விஷயம், மொத்தம் 4 விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது எல்லா விதமான பாதிப்புகளிலிருந்தும் நம்ம தப்பித்து கொள்ளலாம். இந்த ஆற்றல் எப்பொழுதுமே நமக்கு நன்மையை செய்து கொண்டிருக்கும். நாம் எதை நினைத்தாலும் விரைவில் அடைவதற்கு இந்த பேரியக்க மண்டலம், இந்த கோள்கள், இந்த கிரகங்கள், இந்த ஆற்றல்கள் துணை நிற்கும். சரி, அதுக்கு என்ன செய்வது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். முதல் விஷயம் என்ன பார்த்தோம், எதை விதைத்தாலும் அது வளர்வதற்கு இந்த ஆற்றல் பயன்படுகிறது அப்படின்னு சொன்னோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, எப்பொழுதுமே நன்மையே நினைக்கணும். இது நன்மைகாரம் நடக்கிறது, இது எல்லாத்துக்குமே நன்மை செய்கிறது, இதை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு எதெல்லாம் நமக்கு பிறருக்கு நன்மையே கொடுக்கிறதோ அதை பற்றி எண்ணுதல், அதை சிந்தித்தல், அதில் செயல்படுதல். இப்போ நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் நன்மையே கொடுக்கும் அப்படின்னு. அதுக்கு தக்க சமயம் வரும் பொழுது அதில் ஒரு எண்ணத்தை தூண்டிவிடும் பொழுது தேவையற்ற எண்ணமாக இருக்காது. ஏன்னா நம்ம விதைச்சது எல்லாமே நல்ல எண்ணங்களாக இருக்கும் பொழுது அதை தூண்டிவிட்டு செயல்படுத்தும். இது முதல் விஷயம். அப்போ இரண்டாவது விஷயம் என்னென்னா, மிகப்பெரிய ஒரு நோக்கத்தை வைத்து செயல்படுவது. இப்போ நம்ம நார்மலாக எப்படி இருக்கோம்னு பாருங்களேன், நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நான் நிறைய சம்பாதிக்கணும், கோடி கோடியே எனக்கு பணம் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். இதை மாற்றி மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோட நான் ஒரு பெரிய நிறுவனத்தை ஆரம்பிக்கிறேன், அங்கே ஒரு 10,000 பேர் வேலை செய்கிறாங்க. அப்போ அந்த 10,000 பேர்த்துக்கும் என் நிறுவனத்தினால வருமானம் கிடைக்குது, 10,000 பேரோட குடும்பமும் சந்தோஷமாக இருக்குது. அதே போல் நான் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் பல மனிதருக்கு பயனுள்ள வகையில் இருக்குது. அதனால் என்னுடைய பொருட்களை நான் உற்பத்தி செய்து பல மக்களுக்காக நான் தந்து கொண்டு இருக்கிறேன். இந்த மாதிரி மிக உயர்ந்த நோக்கத்தை வைத்து நாம் செயல்படுவது. இதனால் என்ன நடக்கும்னு பாருங்களேன். இப்போது இந்த இயற்கை எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். உயர்ந்த நோக்கோடு செயல்படுகிறது. இப்போது நல்லது கெட்டது, இவன் நல்லவன் கெட்டவன் பார்க்காம அனைவருக்கும் ஒன்று போல ஆற்றலை வாரி வழங்குதல்லவா. அதே போல் இந்த 10,000 பேத்துக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பரந்த விரிந்த மனதோடு உயர்ந்த நோக்கத்தோடு நாம் செயல்படும் பொழுது இந்த ஆற்றல் நமக்குள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் துணை நிற்கும். சரி, இதில் ஏதாவது சின்ன சின்ன சர்க்கிள்கள் வரலாம். அப்போ நமக்கு உணர்த்துவது என்ன, அப்போது நீ போகிற வழி சரியில்லைப்பா, 10,000 பேர் கொண்ட மிகப்பெரிய கம்பெனியை இந்த வழியில் போனால் உருவாக்க முடியாது, இன்னொரு வழி இருக்குது அப்படின்னு அழகாக உங்களை ஒரு சிறு தடையை உருவாக்கி அந்த வழியில் திசை திருப்பி உங்களை அழகாக அழைத்து செல்வது தான் இந்த ஆற்றலின் நோக்கமாக இருக்கும். அப்போ எல்லா வகையிலும் இந்த ஆற்றல் நமக்கு நன்மையே தான் செய்யும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இன்றையிலேருந்து நான் இதெல்லாமே ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் ஏற்கனவே இத்தனை நாள் தெரியாமல் ஏகப்பட்ட எண்ணங்களை விதைச்சிருக்கோம், ஏகப்பட்ட பதிவுகளை நம்ம வைத்திருப்போமே, அது எல்லாமே விளைஞ்சு வருது, இப்போ எனக்கு பெரும் பிரச்சனையை கொடுக்குது, நான் என்ன செய்வது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்தை நம்ம செய்யலாம். என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்ததுபடி எந்த ஒரு விளைவானாலும் நம்மக்கிட்ட ஒரு எண்ணத்தை உருவாக்கி தான் அதை செயல்படுத்த வைக்கும். அப்போ நம்ம இங்கே என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எந்த எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணத்தில் விழிப்புணர்வு. ஏன்னா ஏற்கனவே நிறைய விதைகள் நம்ம விதைச்சி வச்சுருக்கோம், அது நமக்கு பாதிப்புகளை நிறையா நேரங்கள் உருவாக்கலாம், இல்லை நன்மையும் கூட நம்ம செய்யலாம். அப்போ நமக்கு என்ன தெரியுமா, எந்த எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணத்தில் விழிப்புணர்வாக இருந்து இந்த எண்ணம் நம்ம செயல்படுத்தினால் இது நன்மை தருமா தீமை தருமா அப்படிங்கிறது முழுவதுமாக ஆய்வு செய்து முழு விழிப்புணர்வோடு அதை செயல்படுத்தினால் போதுமானது. குறிப்பாக சொல்லப்போனால் நமக்கு ஒரு விருப்பம் இருக்கு இல்லையா, நான் இந்த நிலையை அடைய வேண்டும் அப்படின்னு. அந்த விருப்பத்தில் நிலை பெற்று இருப்பது. நீ என்ன நடந்தாலும் பரவாயில்லப்பா, இந்த ஆற்றல் எல்லாமே எனக்கு உதவி செஞ்சு கொண்டு இருக்கிறது, நான் இதில் அழகாக என்னோட விருப்பத்தை நோக்கி நாம் சென்று கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு இந்த எண்ணங்களை
ஆய்வு செய்து மிகச்சரியானதா தவறானதா அப்படிங்கிற ஆய்வு செய்து மிகச்சரியானதை மட்டும் தேர்ந்தெடுத்து செயல்படுத்தினால் போதுமானது. இதனால் நமக்கு நிறைய பாதிப்புகள் உருவாகும் இல்லையா? அதிலிருந்து இந்த வழிமுறையை பயன்படுத்தி நாம் தவிர்த்து கொள்ளலாம். சரி, எனக்கு ஜாதகம், ஜோதிடம் இதிலெல்லாம் அதீத நம்பிக்கை இருக்குது. இந்த கோள்களினால தான் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறத நான் முழுவதுமாக நம்புகிறேன். சனிக்கிழமைனா நான் நவக்கோள்களுக்கு போய் பூஜை செய்கிறேன். எனக்கு ஏதாவது ஒரு நன்மை தரக்கூடிய வழிகள் இருக்கான்னா நிச்சயமாக இருக்குது. அதான் 4வது வழி. இது அதீதமான பலன்களை அள்ளித்தரும். இது எப்படி செய்யலாம் அப்படின்னா, குறிப்பாக இதில் அடிப்படையான விஷயத்தை நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, இப்போது வாரத்தில் 7 நாட்கள் இருக்குது. இந்த 7 நாட்கள் எதை மையப்படுத்தி அமைக்கப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த நாட்களில் அந்தந்த கிரகங்களிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கும். குறிப்பிட்டு சொல்லப்போனால் இப்போ ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கும். திங்கட்கிழமை சந்திரனிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் அப்படிங்கிற கோளிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கும். புதன்கிழமை புதன் அப்படிங்கிற கோளில் வரக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கும். வியாழக்கிழமை வியாழனிலிருந்து வரக்கூடிய ஆற்றல். வெள்ளிக்கிழமை வெள்ளி அப்படிங்கிற கோளிலிருந்து வரக்கூடிய ஆற்றல். சனிக்கிழமை சனிங்கிற கிரகத்திலிருந்து வரக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கும். இதனால தான் இந்த நேம் எல்லாமே நமக்கு வச்சுருக்காங்க. அப்போ நம்ம இங்கே என்ன செய்யலாம் அப்படின்னா, தினமும் காலையில் கண் விழிக்கும் பொழுது இப்போ என்ன கிழமை அப்படிங்கிறத நீங்கள் யோசனை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சனிக்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது காலையில் எழுந்த உடனே சனி அப்படிங்கிற கோளிலிருந்து வரக்கூடிய ஆற்றலை நான் முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறேன். இந்த ஆற்றல் எனக்கு எப்பொழுதும் நன்மையே செய்கிறது அப்படிங்கிற இந்த அஃபர்மேஷனை 3 முறை சொல்லிவிட்டு அன்றைய நாளை ஆரம்பிங்க. இந்த வீடியோவை ஞாயிற்றுக்கிழமை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறிலிருந்து வரக்கூடிய ஆற்றல், அதாவது சூரியனிலிருந்து வரக்கூடிய ஆற்றலை நான் முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறேன். இந்த ஆற்றல் எனக்கு எப்பொழுதும் நன்மையே செய்கிறது அப்படின்னு அந்த நாட்களை ஆரம்பிங்க. இப்படி 7 நாட்களுக்கு காலையில் கண் விழித்த உடனே அன்றைக்கு எந்த நாள் அப்படிங்கிறத பார்த்து அந்த ஆற்றலை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு விட்டு அந்த நாளை நீங்கள் ஆரம்பிங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளவு நன்மை கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பாருங்கள். சரி, இந்த ப்ராக்டிஸை நீங்கள் செய்து வாருங்கள். நிச்சயமாக நற்பலன்கள் ஏராளமாக உங்களுக்கு கிடைக்கும். என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமான ஒரு விஷயம், இந்த வீடியோவை நீங்கள் எந்த கிழமை பார்க்குறீங்க அப்படின்னு பாருங்கள். சில பேர் இன்றைக்கி பார்ப்பீங்க சனிக்கிழமை, சில பேர் நாளைக்கு பார்ப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை, சில பேர் வியாழன் வெள்ளியில் பார்ப்பீங்க. அப்போ நீங்கள் ஒரு கமெண்ட்டில் ஒரு டைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையா, வெள்ளியிலிருந்து வரக்கூடிய ஆற்றலை நான் முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறேன். இந்த ஆற்றல் எனக்கு எப்பொழுதும் நன்மையே செய்யும் அப்படிங்கிற இந்த விஷயத்தை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். பின்னாடி வரக்கூடிய வியூவர்ஸ் நிறைய பேர் இதை பார்க்கும் பொழுது உண்மையிலே இது நன்மை தான் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ளே ஏற்படும். அவர்களும் இந்த வேலையை செய்வார்கள். நிச்சயமாக அனைவருக்குமே இது ஒரு நல்ல அற்புதமான மாற்றத்தை உருவாக்கும். சரி, இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.